தி அன்சிங்கபிள் அப்படின்னு சொன்னோன்னே நமக்கு எல்லாருக்கும் தெரியும் டைட்டானிக்கை குறித்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் அதை கட்டினவர் சொல்லுகின்றார், கடவுளே நினைத்தாலும் கூட இதை யாரும் அழிக்க முடியாது கவிழ்க்க முடியாது என்று சொல்லி. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய வார்த்தைகள் கொஞ்ச நேரத்திலே பொய்யா போச்சு. அவங்க பார்க்க முடியாத ஒரு சின்ன பனி கட்டி அவர்களுடைய கப்பலை முழுக வைத்தது என்று சொல்லி நமக்கு ஹிஸ்ட்ரி சொல்லுது. இன்றைக்கும் கூட நம்மளுடைய வாழ்க்கையில் கான்ஃபிடென்ட்டாக இருப்பது நல்லது, ஆனால் ஆரகண்ட்டாக இருப்பது எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு ஒரு வீழ்ச்சியை கொண்டு வந்துடும். வேதம் சொல்லுகின்றது, அகங்காரம் ஒரு வீழ்ச்சிக்கு முன்பு வரும் என்று சொல்லி. காரணம் என்னன்னு சொன்னா, நம்ம பார்க்கின்ற மனிதர்களை தாண்டி நம்ம பார்க்க முடியாத அநேக சூழ்நிலைகளை நம்ம தாண்டி போகணும். அது நிச்சயமா இன்றைக்கு இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் நம்ம விழும் பொழுது இந்த சமுதாயமே சுற்றி நம்மை பார்த்து கைத்தட்டி சிரிக்கும். அதற்கு பின்பு நம்ம எழும்போது மிகுந்த கடினமாய் மாறிடுவோம். ஜாக்கிரதையா இருப்போம், கொஞ்சம் கவனமா இருப்போம், தாழ்மையா இருப்போம். ஆசீர்வாதம் நம்மை தேடி வருவதை நம்ம பார்க்க போகின்றோம். ஒரு நிமிடம் முடிந்தது. மீண்டும் சந்திப்போம்.